ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்துக்கு ஒரு புதுசாக ஒரு VPN செட்டிங்ஸ் வந்து விட்ருக்காங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் நீங்கள் எப்படி உங்களோட மொபைலில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற இந்த பெல் சிம்பிளையை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் கமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலுக்காக டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்க் மூலிமா எங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அல்ட்ரா டெக் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலை வந்து காட்டிடும். அந்த சேனலில் வந்து நீங்கள் உள்ளே போய் கீழே ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நான் போடுற வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக இந்த சேனல்லையே வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மந்த் ஏப்ரலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜியோவுக்கு புதுசாக VPN நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய யூசர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்துக்கு இன்னொரு VPN செட்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணுறது நம்மளுடைய மொபைலில் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்ட்ஸ் அண்டு மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கும் 4வது ஆப்ஷனாக. அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துங்க. தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிங்கன்னா 2 சிம்முமே காட்டும், இல்லை ஒரு சிம் தான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிம் காட்டும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 சிம் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஜியோ நெட்டுக்கு உண்டான ஆக்சஸ் பாயிண்ட் இது வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நியூ APN அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு APN வந்து உள்ளே வந்து என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நேம் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்துட்டு ஜே வந்து கேப்ஸ் போட்டுங்க. JIO ஸ்பேஸ் நெட்வொர்க்குக்கு வந்து N கேப்ஸ் கொடுத்துங்க. NETWORK அப்படின்னு கொடுத்துங்க. திரும்ப இன்னொரு ஸ்பேஸ் விட்டு UTT, இந்த UTT மட்டும் கேப்ஸில் கொடுத்துங்க. இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா APN, அந்த APNங்கிறது கொடுத்துட்டு இது எல்லாமே ஸ்மால் கொடுத்துக்குங்க. JIONET அப்படிங்கிறத ஃபுல்லாகவே வந்து ஸ்மாலில் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு 5x, திரும்ப இன்னொரு ஸ்பேஸ் விட்டு 4.9.0 அப்படிங்கிறத கொடுத்துங்க. திரும்ப இன்னொரு ஸ்பேஸ் விட்டு XML, திரும்ப இன்னொரு ஸ்பேஸ் விட்டு 5G அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துங்க. ஜியோ ஸ்பேஸ் 5x ஸ்பேஸ் 4.9.0 ஸ்பேஸ் XML ஸ்பேஸ் 5G அப்படிங்கிறது இதே மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை. தென் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா போர்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதையும் நீங்கள் வந்து எடிட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து யூசர் நேம் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படிங்கிற சிம்பிள் போட்டுங்க. தென் JIOSPEED ஜியோ ஸ்பீடு ஸ்பேஸ் XML ஸ்பேஸ் 5x அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. இது எல்லாமே வந்து ஸ்மாலில் கொடுத்துங்க, கேப்ஸில் கொடுக்க வேண்டாம்.
கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கும், அது நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அது கீழே சர்வர் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா www.google.com அப்படின்னு நீங்கள் கொடுத்துங்க. google.com அப்படிங்கிறது தான். இதுவுமே எல்லாமே நீங்கள் வந்து ஸ்மாலில் கொடுத்துங்க. அது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. தென் அதுக்கு கீழே MMSC அப்படின்ட்டு இருக்கும், அது நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. தென் MMS ப்ராக்ஸி அப்படின்ட்டு இருக்கும், அதுவும் நீங்கள் விட்டுடலாம். தென் MMS போர்ட்டு, MCC, MNC அத்தன்டிகேஷன் டைப் அப்படின்ட்டு இருக்கும், இது எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே விட்டுறலாம். அத்தன்டிகேஷன் டைப்புங்கிறது வந்து நன்லியே விட்டுருங்க. தென் APN டைப் அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. அந்த APN டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா DEFAULT டிஃபால்ட், SUPL, NET அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. இது எல்லாமே இதே மாதிரி ஸ்மாலில் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா APN ப்ரோட்டோக்கால் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சில மொபைலில் IPv4 இருக்கும், ஒரு சில மொபைலில் IPv6 இருக்கும். அப்படி IPv4 இல்லை IPv6 யாருக்காச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து IPv4/IPv6 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லை ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா APN ரோமிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்ட்டு இருக்கும். அதுவுமே வந்து IPv4/IPv6 அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேரியர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பேரியருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்பெசிஃபைடில் இருக்கும். அதை நீங்கள் வந்து LTE அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கிறத வந்து அன்டிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா MVNO டைப் அப்படின்ட்டு இருக்கும், அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே. இதில் வந்து கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோர்ன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த மோருங்கிறத வந்து கிளிக் கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து சேவ்னு கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஜியோ நெட் ஸ்பேஸ் UTT அப்படிங்கிறத வந்து வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துட்டு ஸோ ஒன்ஸ் இந்த மொபைலை வந்து ஒருக்கா ரீபூட் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுத்த செட்டிங்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ஒன்ஸ் உங்களுடைய மொபைலை ரீபூட் பண்ணுங்கள். ரீபூட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நெட் ஸ்பீடு வந்து கன்ஃபார்மாக வந்து 100% வந்து நெட் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மொபைலை ஒன்ஸ் ரீபூட் பண்ணிவிட்டு ஸ்பீட் டெஸ்ட்டில் எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வந்து ஃபுல்லாக ரீபூட் ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்பீட் டெஸ்ட் எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே ரன் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்களா, அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களுடைய ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டவுன்லோடிங் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் ஆகும். தென் அதுக்கடுத்தது வந்து அப்லோடிங் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 15 Mbps வந்து டவுன்லோடிங் ஸ்பீட் இருக்கிறதா காட்டுது. அப்லோடிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 Mbps வந்து அப்லோடிங் ஸ்பீட் இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்துருச்சு. டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து 15.6 Mbps, அப்லோடிங் ஸ்பீடு வந்து 7.25 Mbps வந்து கிடைக்கிது நம்ம லொக்கேஷனுக்கு. ஸோ இதே இந்த செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி யார் யாருக்கெல்லாம் ஜியோவில் வந்து உங்களுடைய நெட் ஸ்பீடு கம்மியாக இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் கூடவே வர்ற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.